கொடுத்தா ஆணு, இன்பத்தை பெற்றா பெண்ணு. சித்தர்கள் என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய இந்து சக்தியவே கொண்டுகிட்டு போய் ஞானப்பாலா பெற்றதுனால அவங்களே ஆணாவும் பெண்ணாவும் மாறிடுறாங்க. அதான் சித்தர். அப்ப வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இல்ல. அதனாலதான் அந்த திருவிளையாடல ஆணானவன் அவன் பெண்ணானவன் அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயத்த கவிஞர்கள் வந்து நமக்கு எளிமையா சொல்லியிருக்காங்க. நம்ம புரியுது. ஆமா, இப்ப இது அந்த முருகனை இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இப்ப பார்த்தாதான் புரியுது. ஆமா, அதனாலதான் இவ்வளவு நாள் இல்லை. இப்ப நீங்க கவனிச்சு இன்னும் அந்த போட்டோ பாருங்களேன், ஃபேஸ் பார்த்தா அப்படியே பெண்ணு மாரி இருக்கும், மாடெல்லாம் பார்த்தா பெண்ணு மாரி இருக்கும், கீழே கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் மாரி நீட் நீட்டா இல்ல. இந்த லேடிஸ் மாதிரி தான் வரும் அழகு முருகன். அதனால அவருடைய பேச வந்து லேடிஸ் வந்து இப்ப இதுதான் வரும். ஆமா, அது மாதிரி ஏன்னா முருகனாலே அழகன் தானே. அதே மாதிரி சாமிநாத சாமியும் சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பையன் மாதிரி சாமிநாத சாமி வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம். தெரிவாரு, இளைஞனாவும் தெரிவாரு, வயசானவராகவும் தெரியும். பாத்தீங்கன்னா பெரிய ஆள் மாதிரி, பெரிய ஆள் கால் வேட்டி கட்டி விட்டீங்கன்னா முனிவர் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா கரெக்டா அந்த 5 அடியில இருக்கு, 5 அடியில இருக்க வச்சு கரெக்டா இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டோமோ அந்த கூட்டத்தை மாறிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மங்களாமையை பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கும். வெங்கடேச குருக்கள்னு ஒருத்தருக்காரு, அவர் அலங்காரம் 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். அவர் அலங்காரம் பண்ணாருன்னா இந்த சடையெல்லாம் முன்னாடி போட்டு பண்ணுவாரு அலங்காரம். சில பேர் அலங்காரம் பண்ணுவாங்க 35 வயசு 40 வயசு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலங்காரம். சீமாட்டி பயிர், சீமாட்டி பயிர்